ஸ்ரீரமணாய. சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சுதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தை. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துலக்க நான் தருவேன். ஓலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தான். மூஷிக வாகன மோதக அஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. வேறற என்னை விழுங்கும் தெய்வீக வேழரமணா நமோ நமோ. வாரணனாகி என்னுள் தடை வாதனை தீர்ப்போய் நமோ நமோ. அண்ணாமலை ரமணாண்டி அருணாச்சல நாள் பிறப்பாழியை தாண்டி கண்ணாலின் உள்ளத்தை தூண்டி அருட்காதலால் கண்ணீரை கக்க வைத்தாண்டி தாய் தந்தை சாமியுமானான். குரு தாரக நாமமும் தன் பெயரானான். வாய் வந்து வாழ்த்திட வைத்தான். வேறு வாழ்வருமாறன் மனத்தை சுவைத்தான். மொட்டை தலை அழகாலே மனமோகன மோனமுருவலினாலே கட்டழன் மேனியினாலே என் கண்ணும் மனமும் கவர்ந்ததனாலே சிவவடிவானதினாலே எல்லா தெய்வமும் நான் என்று செப்பினதாலே தவ ஒளி தன்முகத்தாலே கண்ணால் சங்கை அற என்னை சந்தித்ததாலே பார்வை மயக்கத்தினாலே குரு பாத மதுமலர் பானத்தினாலே தவ ஒளி தன்மொழியாலே கண்ணால் சங்கை அற என்னை சந்தித்ததாலே சோழமலை பெயராலே ஆதி சொக்கி கிடக்கும் சுகமயத்தாலே சோழமலை பெயராலே ஆதி சொக்கி கிடக்கும் சுகமயத்தாலே பார்க்க வரும் பலராலே இவன் கண்ணன் என்றே ஆனவரும் பலராலே இவன் கண்ணன் என்றே ஆசை காட்டினதாலே சோழமலை பெயராலே ஆதி சொக்கி கிடக்கும் சுகமயத்தாலே காணவரும் பலராலே இவன் கண்ணன் என்றே ஆசை காட்டினதாலே அண்ணாமலை ரமணாண்டி அருணாச்சல நாள் பிறப்பாழியை தாண்டி கண்ணாலின் உள்ளத்தை தூண்டி அருட்காதலால் கண்ணீரை கக்க வைத்தாண்டி அண்ணாமலை ரமணாண்டி அண்ணாமலை ரமணாண்டி அண்ணாமலை ரமணாண்டி. ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய பகவான் ரமண மகரிஷிகளுக்கு நமஸ்காரம். இந்த லோக மகாகுரு விட்டு கொடுப்பதிலே இருக்கின்ற சுகத்தை நமக்கெல்லாம் காண்பித்துக் கொடுத்தாரோ
எந்த லோக மகாகுரு முருகனார் சுவாமிகளுக்கு விட்டு கொடுத்ததினாலே இந்த திருவுந்தியாரின் ஒரு முத்தாய்ப்பாக உபதேச உந்தியார் நமக்கு கிடைத்ததோ, எந்த லோக மகாகுரு பராசக்திக்கு விட்டு கொடுத்ததினாலே ஒரு அர்த்தநாரீஸ்வர திருக்கோலம் நமக்கு காண கிடைத்ததோ, எந்த லோக மகாகுரு விநாயக பெருமானுக்கு விட்டு கொடுத்ததினாலே அச்சிறுபாக்கம் என்ற ஒரு ஸ்தலம் நமக்கு கிடைத்ததோ, எந்த லோக மகாகுரு முருகப்பெருமானுக்கு விட்டு கொடுத்ததினாலே ஒரு அறுபடை வீடுகளில் ஒன்றான சரித்திரம் படைத்திருக்கின்ற அந்த சுவாமிமலை என்னும் திவ்ய கஷேத்திரம் நமக்கு கிடைத்ததோ, அந்த லோக மகாகுருவா பகவானுக்கு நமஸ்காரம், பகவானுடைய அடியவர்களுக்கு நமஸ்காரம், அவருக்கு மறுபடியும் மறுபடியும் நமஸ்காரம், எப்போதும் நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த திருவுந்தியார் என்னும் பாடத்திட்டத்தின் கீழ் 2வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். சென்ற வகுப்பிலே திரிபுர தகத்தை பற்றிய விவரங்களை பார்த்தோம். இன்றைய வகுப்பிலே அந்த திரிபுர தகனத்தை முருகனார் வாக்கிலே நாம் கேட்போம். பின்பு இந்த திரிபுர தகனம் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகின்ற திருவதிகை, அந்த திரிபுர தகனத்தின் பொழுது விநாயக பெருமான் அச்சை இருத்தார் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்தும் அச்சிறுபாக்கம், அச்சு இரு பாக்கம், அச்சரப்பாக்கம் என்று சொல்லப்படுவது. இந்த 2 தலங்களை பற்றிய மனதுக்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய அந்த புண்ணிய கஷேத்திரங்களை பற்றிய விவரங்களை பார்ப்போம். பின்பு முருகப்பெருமானுடைய லீலையை ரமண லீலையாக முருகனார் பாடி மகிழ்ந்ததை பார்ப்போம். இந்த 3 பகுதிகளாக இன்றைய வகுப்பு அமைந்திருக்கின்றது. முதலில் முருகனார் சுவாமிகள் வாக்கிலே, அவருடைய பைந்தமிழிலே தீந்தமிழிலே இந்த திரிபுர தகனத்தை அவர் விவரிக்கின்ற அந்த அழகை பார்க்கலாம். இலகிய முப்பொன்னேயில் கொடு சில்லோர் உலகுயிர் யாவையும் முந்தி பர ஒழிக்க தொடங்கினர் உந்தி பர. முப்பொன் என்று சொல்லப்படுவது தங்கம், வெள்ளி, இரும்பு, எல்லாமே பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. எல்லாமே பொருள் மிக்கது, மதிப்பு வாய்ந்தவை. இரும்புக்கென்று என்ன மதிப்புன்னு அதற்கென்றே சில மதிப்பு இருக்க. இரும்பை வச்சு செய்யற சில காரியங்களை நம்ம தங்கத்தை வச்சு பண்ண முடியாது, வெள்ளியை வச்சு பண்ண முடியாது. ஆனால் அதுவும் பொன் என்று மதிக்கப்படுவது. இது சங்கத்தமிழிலே இப்படி சொல்லி இருப்பார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகிப்பதினாலே முருகனார் சுவாமிகளுக்கு அந்த சங்கத்தமிழ் புலவர் என்ற பெயர் கிடைத்தது. தமிழ் தாத்தா உவேசா முதற்கொண்டு இவரை 20வது நூற்றாண்டு சங்கத்தமிழ் புலவர் என்று போற்றுவதற்கு காரணம் இப்படிப்பட்ட வார்த்தை பிரயோகங்கள் தான். இந்த தங்கக்கோட்டை எயில் என்றால் மதிர்ச்சுவர் ஆக்சுவலா. பட் இங்கே அந்த கோட்டைக்கு ஆகுபெயராக இருக்கிறது, கோட்டையை குறிக்கின்றது. ஆகவே தங்கத்தினாலான கோட்டை, வெள்ளியினாலான கோட்டை, இரும்பிலான கோட்டை. இதை கொண்டு சில்லோர், சில் என்றால் துச்சமானது, சில்லோர் என்பவர்கள் துச்சமானவர்கள். இவர்கள் 3 அசுரர்களும் உலகுயிர் யாவையும் ஒழிக்க தொடங்கினர். அவர் மனதிலே ஏதோ ஒரு கள்ளம் புகுந்து விட்டது. ஏதோ போகத்தை மட்டும் நினைத்து கொண்டு அந்த சுக போகங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் ஏதோ மற்ற உயிர்களை எல்லாம் துன்புறுத்த தொடங்கிவிட்டார்கள். பிறகு
இஞ்சிக்கண் மூன்றி நின்றெய்திய துன்பம் நின்றுஞ்சிடையாவரும் முந்தி பர ஓலமிட்டார்த்தனர் உந்தி பர. இஞ்சின்னா கோட்டை, இஞ்சிக்கண்ணா இந்த கோட்டையில, இதிலிருந்து இஞ்சிக்கண் மூன்றி நின்று, இந்த மூன்றிலிருந்து எய்திய துன்பம், சமாளிக்க முடியாத ஒரு துன்பம், அளவற்ற துன்பம், இதை விட ஒரு துன்பம் இருக்கவே முடியாது என்று சொல்லும்படியான ஒரு துக்கம், துயரம், அது உஞ்சிட இதை தாங்கவே முடியாமல் தேவர்கள் எல்லாம் ஓலமிட்டு ஆர்ந்தனர். அப்போ அந்த தேவேந்திரன் தலைமையிலே அவர்கள் சிவபெருமானிடத்தில் சென்று முறையிட்டார்கள். அப்போது ஈஸ்வரன் காது கொடுத்து கேட்டுண்டாராம். அதெந்துவே என்றாமை தவ்வவர்கட்கும் விதந்து அருள் செய்தனன் உந்தி பர, விதந்த அருள் செய்தனன் உந்தி பர, வீரர்கள் வேங்கடன் முந்தி பர. அதெந்துவே என்ன விஷயம் நீங்கெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு ஒத்தொத்தரும் அவ குறைய சொல்றா. அதையெல்லாம் அவ ஒத்தொத்தருக்கும் ஒரு ஆறுதல் அளித்தாராம். சரி, கவலைப்படாதீங்க, இதுக்கு செய்ய வேண்டியதை செய்யலாம், எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இதுக்கு ஒரு பரிகாரம் தேடலாம் அப்படின்னு அவர் பதில் சொன்னாராம். இதுல முருகனார் சொல்கின்ற சில விஷயங்கள் புராணத்தில் இருக்கும், புராணத்தில் இருக்காது. அவருடைய கற்பனையினாலே சொல்லுவார். அந்த கற்பனை உண்மையை அடிப்படையாக வைத்திருக்கும். அவரை போன்ற ஞானிகளுக்கு தோன்றுவது சத்திய வாக்காகத்தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். உடனே அந்த திருவுர தகனத்து ஒரிஜினல் டெக்ஸ்ட பார்த்துட்டு இங்க அந்த மாதிரி பகவான் ஒண்ணும் ஈஸ்வரன் ஒண்ணும் தனித்தனியா கூப்பிட்டு ஒத்தொத்தரையும் கேட்டு அப்படிலாம் ஒன்றும் அதுல எழுதலையே அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வார்த்தைகள் சொல்லப்படுவது முருகனாராலே. அமரரை வெஞ்சனமாக்கோடு சித்தரமண சதா சிவன் முந்தி பர, இகன் மேற்படர்ந்தனன் முந்தி பர. அமரரை தேவர்களை வெஞ்சனமா கொண்டு, இந்த வெஞ்சனம்னாலே என்ன சொல்றது, துணைக்கு சில பேரை வச்சுப்பா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல சில பேரை வச்சுப்பா துணைக்கு துணையா. ஒத்தாளுக்கு சித்தாளா, சித்தாளுக்கு இதுவா அப்படின்னு சொல்லுவா. ரிஷிகளுக்கு பணிவிடை செய்வதற்கு ரிஷி பத்தினிகள், அவளுக்கு பணிவிடை செய்யறதுக்கு கணபத்தினிகள், ரிஷி பத்தினி கணங்கள். அது மாதிரி இது வெஞ்சனம்ன்றது அந்த மாதிரி ஒரு என்ன உதாரணம் சொல்லலாம். இப்போ ஒரு ஃபுல் கோர்ஸ் சாப்பாடு சாப்பிட்றோம், அன்னம்ன்றது மெயின் கோர்ஸ், கூட அவியல், கூட்டு, சப்ஜி, ஏதாவது இது மாதிரி இதெல்லாம் துணைக்கு. அதுக்கும் அப்புறமா ஒரு வறுவல் அப்படி வச்சுக்க, அப்பளம் அப்படி வச்சுக்கிறோம் பாருங்க, ஒரு ஊறுகாய், இதெல்லாம் வெஞ்சனம். முருகனார் மற்ற தேவர்களை எல்லாம் கேலி பண்றாருன்னு நினைக்கிறேன். அமரரை வெஞ்சனமா கொண்டுன்னா அங்கேயே அவர் இண்டிகேட் பண்ணிடுறார். அவெல்லாம் ஒன்றும் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு. அந்த வெஞ்சனம் இல்லாமல் காரியம் நடக்கும். துவையல், பொரியல், கூட்டு, அவியல் இதெல்லாம் இருந்தாலே சாப்பாட்டுக்கு போறோம். அப்படி செய்த சதாசிவர் வேற யாரும் இல்லை, எங்க ரமண பகவான் தான். ரமண சதாசிவன் ஈகல்னா பகை, போர். இகல் மேல் படர்ந்தவன்னா போரிலே இறங்கினார். அயர்ந்த மகிழ்வால் அமர தமை தாம் வியந்து தருக்கினர் உந்தி பர, வித்தகன் ஊர்ந்தனன் உந்தி பர. அயர்ந்த மகிழ்வால் அப்படியே அந்த மகிழ்ச்சி அப்படியே நிலைச்சி போச்சு. அயர்ந்த அப்படியே அந்த அயர்தல்னா தளர்தல். அவளுக்கு ஒரு ரிலீஃப். ஈஸ்வரன் சொல்லிட்டாருப்பா,
நான் பாத்துக்கிறேன்ட்டார். ஊருக்கு உங்களுக்கு நம்மளுக்கு நீங்க துணையா இருக்க போறோம், நான் பண்றேன்ட்டார். அதுல நம்மள இல்லாம பண்ண முடியாதுன்றதுனால தானே அவர் நம்ம துணையை கேட்கிறார். அப்படின்னு தம்மைத்தாமே வியந்து தருக்கினர். ஒரு செருக்கடைந்தனர், வித்தகன் ஓர்ந்தனன். இது பகவானுக்கு தெரியுது. ஓர்தலும் அம்மடா ஓர் போருட்டால் ஒளி ஏர்தரு வெண்ணகை உந்தி பர எழுந்து போடித்ததால் உந்தி பர. ஒரு தளம் அவர் மனசுல அப்படி அந்த எண்ணம் தோன்ற உடனே இவெல்லாம் இப்படி தம்மை பற்றி ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு மதிப்பீட்டை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு உடனே அவர்கள் மடமையை எண்ணி ஒரு புன்சிரிப்பு அவருக்கு எழுந்துதான். அப்போ பொடித்தல்னா தோன்றுதல். அந்த ஈஸ்வரனுடைய புன்னகைக்கு காரணம் தேவர்களுடைய மடமை. ஆனா அந்த புன்னகையினால் அவர் அந்த 3 புறங்களையும் முப்புறங்களையும் பார்த்ததினாலே அவை எரிய ஆரம்பித்தன. பொடித்தழு புன்னகையால் பூரா 3ம் பொடித்தன பொங்கலோடும் தீபர. பொங்கலோடுன்னா பொங்கி எரிகின்ற அந்த நெருப்பினாலே அவைகள்லாம் பத்தி எரிய ஆரம்பித்தது. பூராரி என்றே தீனர் உந்தி பர. திருப்புறங்களை அழித்தவர் என்று ஈஸ்வரனை அவர்கள் போற்றினார்கள். அத மணிவாசகர் சொல்றார். திருவாசகத்துல அவர் அருளிய அந்த திருவுந்தியார்ல சொல்றார், ஈரம்பு கண்டீலம் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பர. ஈரம்பு கண்டிலம், போருக்கு போனா நிறைய அம்புகள்லாம் எடுத்துன்னு போக வேண்டாமோ? ஈஸ்வரன் கையில ஒரே ஒரு அம்பு தான் இருக்கு. அப்பதான் பார்த்தோமே, மகாவிஷ்ணு அம்பு ஆனால் அந்த முனையில அக்னி போய் உட்கார்ந்தா இதெல்லாம் பார்த்தோமே. அவர் கையில அந்த ஒரே ஒரு அம்பு தான் இருக்கு. ஈரம்பு கண்டிலம், 2 அம்புகள் கை ஏகம்பர் தங்கையில் நாங்கள் காணவில்லை. ஓரம்பே முப்புறம் முந்தி, முப்புறத்தை எரிப்பதற்கு அவர்களோடு போரிடுவதற்கு ஓரம்பு ஒன்றுதான் நாங்கள் பார்த்தோம். கடைசியில என்ன ஆச்சுன்னா, அந்த ஒன்றும் பெருமிகை உந்தி பெற அவர் சிரித்தே எரித்தார். அந்த அந்த ஒரு அம்பை கூட அவர் யூஸே பண்ணல. இத பார்த்த உடனே தெரியா தனத்தால் எழுந்த செருக்கால் பரிபவம் முற்றனர் உந்தி பர பட்டுப்படிந்தனர் உந்தி பர. அறியாமையினாலே எழுந்து ஆணவத்தினாலே அவர்கள் வெட்கப்பட்டார்கள். அவர்கள் உள்ளத்திலே ஒரு பணிவு வந்தது. நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். பரிபவம்னா எளிமை, படுதல்னா கீழே விழுதல். பட்டுப்படிந்தனர், கீழே விழுந்து சாஷ்டாங்கமா அவர்கள் பணிந்தார்கள் ஈஸ்வரன். இறந்த வெகுளியில் இதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் உந்தி பர உற்ற சோர்வு உண்ணுங்கால் உந்தி பர. உற்ற சோர்வு உண்ணுங்கால், இந்த 3 கோட்டை திரிபுராதி அசுரர்களினாலே பட்ட கஷ்டத்தை ஏற்பட்ட சோர்வை நினைத்து பார்க்கும் பொழுது ஈஸ்வரனுக்கு நாம் உதவ இயலாத ஒரு ஏமாற்றம். இங்க வெகுளினா கோபம்னு அர்த்தம் உண்டு. அந்த கோபம் ஒரு ஏமாற்றத்தினாலே விளைவது. அதனால இங்க ஏமாற்றம், டிசப்பாயின்மெண்ட். நம்ம ஈஸ்வரனுக்கு ஒண்ணுமே பண்ணலையேன்னு ஒரு ஏமாற்றம் இருந்தாலும் கூட இதே சிறந்தது. இது ஒரு எவ்வளவு பெரிய ரிலீஃப், இதுன்னு நினைச்சே பார்க்கலையே. இந்த துன்பம் விலகுமான்னு நினைச்சுமே, இப்படி மலை போல வந்த துன்பம் ஒரு பனி போல நீங்கி விட்டது என கனவு காண்கின்றோமா? அப்படி அவர்கள் ஆச்சரியப்பட்டு மகிழ்ச்சி கடலிலே மூழ்கினார்கள். உவகை மகிழ்ச்சியில் வந்த சிறுமையை வாய்த்த பெருமையாய் அந்த விபூதர்கள் உந்தி பர அணியாய் அணிந்தனர் உந்தி பர. என்ன தமிழ் பாருங்க! வந்த சிறுமையை, இந்த ஏமாற்றத்தை, நம்மள ஒண்ணுமே இல்லாம சட்னி போட்டாரே இந்த ஈஸ்வரன்,
அப்படின்ற ஒரு சிறுமை. நம்ம ஒண்ணுமே சி யூ மஸ்ட் நோ யுவர் பிளேஸ். நம்ம கூட நிறைய விஐபிஸ் கூட பழகிறோம். பட் வி மஸ்ட் நோ அவர் லிமிட்ஸ். அவசரப்பட்டு ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ரொம்ப கான்சியஸா இருக்கணும். அததான் அவர் சொல்றார். அப்படி விவா பண்ணதுனாலதானே இந்த சிறுமை வந்துட்டுறது. அப்போ ஒழுங்கா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தா இந்த சிறுமை இவாளுக்கு வந்திருக்காது. நீங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு. இது திஸ் இஸ் வே ஆஃப் இன்சல்டிங் தர் ஈகோ. அந்த சிறுமையை இவர்கள் தமக்கு உற்ற பெருமையாக எண்ணி அதை அணியாய் அணிந்தனர். அதை நமக்கு ஆபரணமாக சூடிக்கொண்டனர். அது ஒரு அணிகலனாக ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ ஒரு அடியவர் சொன்னார் எனக்கு. அவர் பகவான ஒரே ஒரு முறைதான் தரிசனம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் 40 வருஷம் 50 வருஷம் ஆயிடுத்து. அப்புறம் போவே இல்லை. அப்ப பகவான் முன்னாடி வந்துட்டு இருக்க நேரம், அப்ப பக்கத்துல இருந்தவா தள்ளு அப்படின்னு கொஞ்சம் அதட்டி சொல்லியிருக்க. பகவான் கிட்ட வந்துடுறாருன்னு இவர் அதே எனக்கு சொல்றார். எனக்கு யாரும் அந்த மாதிரிலாம் எனக்கு பேசுறதே கிடையாது. வெரி பிக் பொசிஷன்ஸ். அந்த ஆசிரமத்துல யாருக்கு என்ன தெரியும், அவர் என்னவா இருக்காரு, என்ன பண்ண தெரிஞ்சிருக்குமோ, அதுவும் தெரியும். அந்த அடியவருக்கு தெரியாம இருக்கலாம் இவர் யாருன்னு. அப்ப இவர் சொல்றார், அந்த இன்சல்ட் பண்ணது எனக்கு மறக்கல. ஆனா அது ஒரு பொருட்டாவே எனக்கு தோணல அந்த சமயத்துல. அந்த பகவான பார்த்துட்டு இருக்க மகிழ்ச்சியில அந்த என் மூளையே வேலை பண்ணல. இன்னைக்கு கூட அவருடைய கண்களை என்னால் மறக்கவே முடியாது. அப்புறம் ஏன் சார் நீங்க போய் பார்க்கல, மறுபடியும் பார்க்கணும்னு ஏன் தோணல? என்ன பண்றது, நான் பார்த்ததே 46 47. அப்புறம் பகவான் 3-4 வருஷம் தான் ஜீவதசையிலே இருந்திருக்கார். நான் இந்தியா விட்டே வெளிநாடு போயிட்டேன். வேற வேற கண்ட்ரிஸ் போனேன். அப்படியே வாழ்க்கை போயிடுது. ஆனா அப்பப்போ அவருடைய அந்த கண்கள் எனக்கு 40 வருஷம் ஆனா கூட அந்த கண்களை என்னால மறக்க முடியல. அது அப்பப்போ என் மனசுல தோணிட்டே தான் இருக்கு. ரமண மகிழ்ச்சிகள் அது ஞாபகப்படுத்திகிட்டே தான் இருக்கு அந்த கண்கள் எனக்கு. கணக்கமாவும் அப்படிதான் சொல்லுவோம். அந்த கண்களை பார்த்துட்டா போறோம், நமக்கு தேகமே மறந்து போயிடும். எனிவே இந்த அதாவது பகவானுடைய சன்னிதானத்துல ஒருத்தருக்கு ஒரு இன்சல்ட் பண்ணா கூட அது கொஞ்சம் கூட அவளுக்கு தோன்றது இல்லைன்றது ஈஸ்வரத்துவம். ஈஸ்வரனுக்கே அப்படித்தானே ஆயிருக்கு. வந்த சிறுமையை அந்த தேவர்கள் எல்லாம் பெருமையாக நினைத்து, விபுதர்கள்லாம் தேவர்கள் அணியாய் அணிந்தனர். அதை ஒரு ஆபரணமாக எடுத்துக்கொண்டார்கள். உயிர்களை ஆறுயிர் உய்த்து விடும் தேச்செயர் தரு பொய்மானம் முந்தி பர தீர ஒழிந்தனர் உந்தி பர. இதனால என்ன, இந்த சிறுமையை அணிகலனாக அவர் ஏற்றுக்கொண்டதுனால விளைந்த விளைவு என்னன்னா, அந்த அகந்தைக்கு விழுந்த அடியினாலே அகந்தை அழிந்தது. இந்த உயிர்களை எல்லாம் 6 இருளிலே வீழ்த்தி விடுகின்ற அந்த தீச்செயர் பொய்மானம், பொய் அகந்தை. தீச்செயர்னா மிக கொடிய துன்பம். பொய்மானம்னா போலி மானத்தை, மான மரியாதையை வைத்துக் கொண்டு வாழ்கின்ற இந்த போலி அகந்தை. அது தீர ஒழிந்தனர் உந்தி பெற. அந்த நான் என்கின்ற அந்த அகந்தை அவர்களுக்கு முழுவதுமாக அற்று போயிட்டது. இதை கணக்கம்மா கிட்ட ஒரு வாட்டி பேசும்போது சொன்னேன். அப்ப என்னம்மா அவர்கள் எல்லாம் ஆத்மஞானம் அடைந்து விட்டார்களான்னா, அது மாதிரி எப்படி சொல்ல முடியும்? நிறைய பேருக்கு தான் பகவான் கிட்ட வந்து உட்கார்றா, அவளுக்கு அப்ப அந்த அகந்த போயிடுறது, அவளுக்கு தேகாபிமானமே போயிடுறது, இன்னும் கேட்டா தேக பிரஜையே போயிடுறது. அப்புறம் வெளியில வந்த அப்புறம் என்ன ஆத்ம ஞானம் அடைஞ்சு நிரந்தரமா இருக்கான்னு அது அப்படி இருந்திருக்கலாம்னு ஒரு அதனால முருகனார் சொல்றது அந்த சமயத்துல அப்போ அந்த அகந்தை அவர்களுக்கு அழிந்தது. இப்படிதான் கணக்கம்மா சொல்ல. ஒருத்தர் வந்து யாரோ ஒருத்தர் சொல்லும் போது அவர்லாம்
மகா அயோக்கிய சிகாமணி, அவரெல்லாம் நம்ம சத்சங்கத்துக்கு வந்து இருக்கிறது நம்ம தள்ளெழுத்து என்ன பண்றது அப்படின்னு சொன்னப்போ அவ அம்மா சொன்னா, அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. அவ அந்த சன்னிதானத்துல வந்து சத்சங்கத்துல உக்காந்தா அவர்கள் பியூர் ஆயிடுவா. அவளுக்கு அந்த தீய எண்ணங்கள் வரவே வராது. திருப்பி வெளியில போனா அது பூர்வ ஜென்ம வாசனை, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அப்படி தீர ஒழிந்தனர் முந்தி பெற என்பதற்கு இப்படி ஒரு புதுமையான ஒரு கருத்து. அவள்லாம் ஆத்மஞானம் அடைஞ்சு உடனே சிவலோகத்துக்கு போயிடல, அப்படி போன மாதிரி தெரியல. அதனால தானே நான் அந்த கேள்வி கேட்டேன். பட் முருகனார் இப்படி சொல்றாராமா, தீர ஒழிந்தனர்னு சொல்றாராமா. ஆமா, அந்த சமயத்துல தீர ஒழிந்ததுதான் அப்படின்னு. இப்படிப்பட்ட திருப்புரதகரம் நடந்த இடம் திருவதிகை. இது பன்ருட்டி பக்கத்துல இருக்கு. இன்ஃபேக்ட் பன்ருட்டியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல இருக்கு. இந்த பன்ருட்டினா எல்லாருக்கும் தெரியும், முந்திரி பருப்புக்கு ரொம்ப விசேஷம். அது விளைச்சல் அதிகம், சப்ளை அதிகம். இத வந்து வெளிநாட்டுக்கார இவன் இந்த பிரிட்டிஷ் பீப்புள் பார்த்தா இது வந்து ஒரேடியா கொலஸ்ட்ரால் அப்படி இப்படின்ட்டு ஒரு பெரிய ஆர்டிக்கல்லாம் 10-15 ஆர்டிக்கல் மாத்தி 40-50 ஆர்டிக்கல் போட்டுட்டே இருந்தா நம்மள பிரெயின் வாஷ் பண்ணா. இந்த லோக்கல் ட்ரை ஃப்ரூட்டை கட் டவுன் பண்ணாதான் அவளுக்கு அந்த பாதாமும் பிஸ்தாவும் இங்க விற்க முடியும். அப்படி இந்த பன்ரோட்டி முந்திரி பருப்புக்கு ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலா இந்த கிவி சாப்பிட்றேன், அத்தை சாப்பிட்றேன்றதை விட இந்த கொய்யா பழம், லோக்கலா நம்மளுக்கு இது வாழைப்பழம், இங்க ஆப்பிள் வாசி தான் யார் இல்லைன்னா, பட்டு தக்காளி மட்டும் என்ன ரொம்ப இதுவான்னா மாதிரி எது கிடைக்கிறதோ அதை சாப்பிடணும். அது அதை தான் சாப்பிட்டாதான் எல்லாம் வச்சுக்கூடாது. இது எதுக்கு ஞாபகம்னா பன்ரோட்டின்னு ஒண்ணு இதெல்லாம் ஞாபகம் வந்தது. நான் பார்த்து நிறைய பேரு இதைதான் வாங்குவாங்க, அதெல்லாம் வாங்கி இப்ப எல்லா இடத்துலயும் எல்லாம் கிடைக்கிறது உங்களுக்கு. காலம் மாறிடுது. நகரங்கள்ல எல்லாம் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, சொல்லி கொஸ்டின் ஆஃப் மணி. So we can be judicious. That is, by the way, that's a flip side of it. இந்த திருவதிகைன்றது அஷ்ட வீரஸ்தானங்களிலே ஒன்று. தமிழ்ல சொன்னா அட்ட வீரட்டானம். தூய சமஸ்கிருத வார்த்தை. அஷ்ட வீரஸ்தானம். 8 இடங்களிலே ஈஸ்வரன் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதிலே இது ஒன்று. இந்த அட்ட வீரட்டானத்தில் இருக்கிற ஈஸ்வரன் பேரு எல்லாமே ஒரே பேர் தான், வீரட்டேஸ்வரர். இங்க திருவதிகையில் அம்பாள் பேர் மாறலாம், தெரியல. அம்பாளுக்கு திரிபுர சுந்தரியின் பேரு. இது வீரட்டானேஸ்வரர், வீரட்டேஸ்வரர், திரிபுராரி, திரிபுராந்தகமூர்த்தி, இப்படி எல்லாம் ஈஸ்வரனுக்கு பேரு. இது பக்கத்துலதான் திருவாமூர்ன்ற கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல பிறந்தவர் தான் அப்பர் பெருமான். அவருடைய தமக்கையார் பெயர் திலகவதி. இவர்கள் திருவாமூர்ன்ற கிராமத்துல பிறந்தாலும் வாழ்ந்தது திருவதிகையில தான். இந்த திருவதிகையில பொதுவா இந்த 4 பேரை பத்தி சொல்லுவா. பாலை கொடுத்து ஆட்கொள்ள சம்பந்த பெருமான் அவரை பாலை கொடுத்து ஆட்கொண்டார். அப்பர் பெருமான சூளை நோயை கொடுத்து ஆட்கொண்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஓலையை கொடுத்து ஆட்கொண்டார். மணிவாசக பெருந்தகைய தாளை கொடுத்து ஆட்கொண்டார். இப்படி சொல்லுவார்கள். இதுல சூளையை கொடுத்து அப்பர் பெருமானை ஆட்கொண்ட தலம் இந்த திருவதிகை தான். இந்த வீரட்டானேஸ்வரர் தான் அவரை அவ்வாறு ஆட்கொண்டார். அங்க அவர் சூளை நோய் கூற்றாயினவாறு என்ற பதிகத்தை பாடி சூளை நோயில கஷ்டப்படுறார். அப்ப அந்த பதிகத்தை பாடவுன்னு அந்த பதிகத்தை பாடுவதற்கென்றே அவர் காத்து கொண்டிருந்தவர் போல அந்த சூளை நோயை திரு வீரட்டானேஸ்வரர் குணப்படுத்துகின்றார்.
அந்த பதிகத்தினுடைய மேன்மையை பார்த்து அவருக்கு நாவுக்கு அரசர் என்று பெயர் வைக்கிறார். இந்த நாவுக்கரசு பெருமானுக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் மருள் நீக்கியார். சமணத்துல சேர்ந்த போது அவர்கள் வைத்த பெயர் தர்மசேனர். மீண்டும் ஈஸ்வரன் சுளையினரை கொடுத்து சைவத்துக்கு வரவழைத்து அவரை தடுத்தாட்கொண்ட போது அவருக்கு ஈஸ்வரன் இட்ட பெயர் நாவுக்கரசர். நாம் மரியாதைக்கு திரு என்பதை சேர்த்து திருநாவுக்கரசர்னு சொல்றோம். திருத்தாண்டக பண்ணுல அதிசமர்த்தராக இருந்ததுனாலே அவருக்கு கிடைத்த பெயர் தாண்டக தேசிகர். திருத்தாண்டக தேசிகர், திருத்தாண்டக வேந்தர், இப்படியெல்லாம் அவருக்கு பெயர் கிடைத்தது. அவர் தமிழை ஆளுகின்ற விதம், அதனாலதான் அவருக்கு நாவுக்கரசர்னு ஈஸ்வரனை பெயர் வச்சார். ஒன்று கொலாம், இரண்டு கொலாம், மூன்று கொலாம். முத்துசாமி தீட்சிதர் வாழ் மாதிரி யாக பிரம்மமோ சமசாஸ்திரிகளும் பக்தி வெள்ளத்துல தோணுதெல்லாம் பாடினான். ஆனா இந்த முத்துசாமி தீட்சிதர் மட்டும் பேப்பர் பென்சில் பேனா எடுத்து வச்சுட்டு நல்லா பிளான் பண்ணி எழுதினார். நவகிரக கிருதி, கமலாம்பாள் நவாவரணம், இப்படி எல்லாம் அப்சல்யூட் பிளானிங் அவர் எழுதினதுல எல்லாம். அதே மாதிரி ஹிந்துஸ்தானி இசையையும் இந்த கர்நாடக இசையையும் ஒரு ஃபியூஷன் கொண்டு வந்தவர் அவர். புதுமைகள், பற்பல புதுமைகள் செய்தவர். அவர் அந்த அறிவு சுடரா சங்கீதத்துல அவர் இருந்திருக்கார். ஒரு பாட்டு எழுதுனா கூட தியாகராஜ யோக வைபவம், இது தியாகராஜருடைய யோக வைபவம். அந்த யோகத்தை அவர் காட்டுகின்ற வழியிலே சென்று அந்த நிராசை பயிற்சி செய்து ஞான வைராகிய அபியாசம் இத பண்ண தியாகராஜர் வழி அதுதான். தியாகத்துக்கே அரசன்ன வைராகிய புருஷர். அந்த வழியிலே சென்றால் ஆத்ம ஞானம் நிச்சயம். அது வைபவம், ஆகராஜ யோக வைபவம். அந்த தியாகராஜ யோகமும் எப்படி இருக்குன்னா, உனக்குள்ளே ஆழ்ந்து போய் நீ உன்னை கண்டுபிடித்துக் கொள்ளும்படியா இருந்த நான் யார் என்ற விசார தத்துவமாக ஆகராஜ யோக வைபவமா இருக்கு. அது எப்படிப்பட்ட யோக வைபவம்னா அதுதான்ப்பா ராஜயோக வைபவம். அதுதான் தலை சிறந்தது. உனக்கு உள்ளே ஆழ்ந்து போய் உன்னை கண்டுபிடித்துக் கொள்வது எதுதான் ராஜயோகம்னு. அதற்கு மேல ராஜா கிடையாது. யோக வைபவம் அதுதான் யோக வைபவம். வைபவம் அதுதான் வைபவம். பவம் இம் ஒரு வரையும் இப்படி ஒரு கீர்த்தனை. சரசகாயே சகாயே ரசகாயே சகாயே காயே மாயே, இப்படியெல்லாம் கவிதை எழுதுவதற்கு ஒருத்தர் அதிக அற்புத சக்தி படைத்தவர், திறமை படைத்தவரா இருக்கணும். அப்படிப்பட்ட திறமையை தமிழிலே படைத்தவர் மாப்பர் பெருமான். ஒரு நாவுக்கரசரும் ஒரு ஞானசம்பந்த மூர்த்தியை வைத்துக்கொண்டு இவர் நாவுக்கரசர்னு பேர் வாங்குறாருன்னா, இதுக்கோசரமே மொத்தம் ஒரு 3000 பாடல்கள் அவர் ஏற்றியது கிடைச்சிருக்கு. நீங்க இதெல்லாம் ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்டா வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு பதிகம் இல்ல 5 பாட்டு தான் படிக்கிறது. 10 பாட்டுன்னா 300 நாள்ல முடிஞ்சிருமே. 600 நாள் தான் ஆட்டமே. 2 years is a small period in one's life. இது மாதிரி ஒரு HV சார் என்ன பழக்கினது, என்னையும் அறியாமல் என்னை அவர் பழக்கியது டு டேக் அப் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ். நான் பண்ணது எல்லாமே ஒன்னொன்னும் அப்படி போய் முடிஞ்சது வித்தவுட் எக்ஸப்ஷன். அது ஆக்ஷவண மாலையா இருக்கட்டும், சன்னதி முறையா இருக்கட்டும், ரமணானுபூதியா இருக்கட்டும். ஒரு புக்கு எழுதுறதுனால இந்த சன்னதி முறைக்கெல்லாம் ஐ டுக் அபவுட் 17 years. இப்ப திருக்குறள் எழுதின்னு இருக்கோம். இட் கீப்ஸ் ஆன் கோயிங் ஃபார் மோர் தென் 4-5 years. ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்டுக்கு ஒரு பர்சிவியரன்ஸ், அதே ஞாபகமா. அப்போ நமக்கு கிடைக்கின்ற இன்பம் அளவு கடந்த இன்பம். குறியை நோக்கி
ஒரு பூனை ஒரு முறை ருச்சி கண்டுவிட்டதனால் மீண்டும் மீண்டும் அந்த உரியை நோக்கி தாவுகின்ற பூனையை போல இந்த மனம் மீண்டும் மீண்டும் அந்த தமிழ் இன்பத்திற்காக ஏங்கும், தாவும், அங்கே உள்ளே போகும். அதிலே நான் யார் விசாரம் பழகும். அதுவும் முருகனார் சுவாமிகளது இந்த அப்பர் பெருமான் இதெல்லாம் அது பக்தியோ ஞானமோ ரெண்டும் ஒண்ணுதான் அல்டிமேட்லி. பழக்கிக்கணும். இட்ஸ் ஒன்லி கொஸ்டின் ஆஃப் கெட்டிங் ட்ரெயின்ட் அப். அந்த ஒரு அந்த மன அமைதி இருக்கு பாருங்க, அதுவே உங்களுக்கு 100 ஜன்மம் எடுத்தா கிடைக்கிற பலனா அது ஒன்னே கொடுக்கும். இப்படி அப்பர் பெருமானுடைய பெருமைகள் சாத்தியம். அப்படி அது என்ன ஆச்சரியம்னா, தமிழ்ல அவர் செய்த அதிசயங்கள் படிக்க படிக்க நம்ம எல்லாம் ஆச்சரியப்படுவோம். அப்படி இருக்கும் அவர் தமிழ். அதனாலதான் அவருக்கு தமிழ் ஆளின்னு ஒரு பெயர். முதலுக்கு அதிபதி முதலாளி, தொழிலுக்கு அதிபதி தொழிலாளி, வில்லுக்கு அதிபதி வில்லாளி, சொல்லுக்கு அதிபதி சொல்லாளி, பேச்சுக்கு அதிபதி பேச்சாளி, தமிழுக்கு அதிபதி தமிழாளி. அப்படி ஒரு பேர் அவருக்கு. இது எல்லாவற்றையும் காட்டிலும் அவர் ஞானசம்பந்த மூர்த்தி ஒரு பயணம் சேத்ராடனம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ ஒருத்தர் சொல்றார், இந்த பக்கம் கொஞ்சம் டைவர்ட் பண்ணி இந்த பக்கம் போனா அங்க ஒரு மடத்துல அப்பர் பெருமான் இருக்காராம், நாவுக்கரசர் இருக்காராம் அப்படின்னு சொல்றார். அப்போ அதுக்கே போலாமே அப்படின்றார். நாவுக்கரசரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலினாலே அந்த ஊர் எல்லைக்கு வந்த உடனே எப்படியும் இவெல்லாம் அவரு கிட்ட கூட்டுன்னு போதான் போற. அப்ப கூட அந்த ஆர்வத்தை தாங்க முடியாமல் பல்லக்கின் உள்ளே இருந்து தலையை வெளியே நீட்டி, நாவுக்கரச பெருமான் இங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்கிறார். அப்போ அந்த பல்லக்கு தூக்கிகளில் ஒருவராக நாவுக்கரசர் சொல்ற, தங்களுடைய திருப்பல்லக்கை தூக்குகின்ற ஒரு பெரும் பாக்கியம் பெற்று பெரும் பேறு பெற்று நான் இங்கே இருக்கிறேன். பதறி போய் அப்படியே கீழே குதிக்கிறா. ஐயோ, என்ன நீங்க தூக்குறீங்களா அப்படின்னு. இந்த குழந்தை 3 வயசு, அதுக்கு இங்க அடிபட்டு போறதோன்ட்டு அந்த 80 வயசு நாவுக்கரசர் அப்படியே தூக்கி தாங்கி கொள்ளுகிறார். ரொம்ப பத்திரமா தரையில இறக்கி விட்டு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றார் அந்த குழந்தைய. பதறி போய் இந்த சம்பந்தமூர்த்தி சுவாமிகளும் இவருக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றார். பண்ணிட்டு எழுந்து பார்க்கும் பொழுது அவர் வாழ்க்கையிலே ஒரு பெரும் அதிர்ச்சி. அவருடைய முகத்திலே ஈஸ்வரனை பார்க்கிறார். அங்கே நாவுக்கரசு பெருமான் சாட்சாத் ஈஸ்வரன் என்பதை அவர் உணர்கிறார். சத்புத்திர பாவத்திலே திளைத்து இருக்கின்ற சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அவரை அப்பாரே என்கிறார். என்னுடைய அப்பாவே, அப்பனே என்றுதான் சொல்வார்கள், அத்தனே என்பார்கள், அத்தரே என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள். ஆனால் இந்த நாவுக்கரசு சுவாமிகளை இந்த சிறு குழந்தை சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அப்பரே என்று இலக்கணத்தை மீறி அழைத்தது காலகாலத்துக்கு அந்த அப்பர் பெருமான் என்ற பெயர் அவருக்கு நிலைத்து விட்டது. மற்ற இவ்வளவு பேர் சொன்னா உங்களுக்கு அத்தனையும் ரீசீடட் இன்டு தி பேக்ரவுண்ட். அப்பர் என்ற பெயர் தான் அவருக்கு நிலைத்து விட்டது. தமிழ் இலக்கண பிழையா இருக்கலாம், அது இலக்கிய சுகமாக அமைந்தது. ஒரு வாட்டி பகவானுடைய சன்னதியில ஒருத்தர் வந்து தங்கும் சீலாலோகம் விட்டு தானே இருபாட்சி குகைதனில் வந்திருந்து அங்கும் இருக்க மனம் தங்கும் சீலாலோகம் தன்னை விட்டு திருச்சொழி வந்து அங்கும் இருக்க மனம் சகியாமலே அருணகிரி தன்னை நாடி வந்தார். அத அருணகிரி தன்னை நாடி வந்தார்னு பாடினாலும் பாடிட்டு வாழலாம். போன அப்புறம் பகவான் சொன்னாரா, இவ சிவனை கூட இவ சிவர்னு தான் சொல்லுவா போடுறது அப்படின்னாரா. அப்படி இட்ஸ் ஆல் அலவுட். பொயட்டிக் இது இல்ல, இசைத்தமிழ்ல அலவுட் அவன் ஈஸ்வரன் சொல்றது. ஆனா ப்ரோஸ் ஆர்டர்ல இயற்தமிழ்ல அலவுட் இல்லை. ஆனா அப்பர் பெருமானுக்கு பார்த்து சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அதைத்தான் பண்ணார். அது அப்படி நிலைத்து போய்விட்டது. இப்படிப்பட்ட ஒரு மகானுபாவர், அவருடைய பெருமைகளுக்கு எல்லையே இல்லை.
அவர் இந்த திருவதிகையோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருப்பவர், அவர் இந்த ஸ்தலத்துக்கு சம்பந்தப்பட்டவர் என்பது இந்த தலத்தினுடைய தலையாய பெருமை. அதுக்காக தான் இவ்வளவு சொன்னேன். இந்த திருப்புறங்களை ஈஸ்வரன் எரித்தது இந்த தலத்தில் தான் என்று இந்த ஸ்தல புராணம் கூறுகின்றது. இங்க கோயில் கூட ஒரு தேரை போல அமைந்திருக்கு. அவர்ல தேர்ல ஏறி உட்கார்ந்து தானே பண்ணார். அந்த தேரை போல இந்த கோயிலுடைய அமைப்பு இருக்கின்றது. இந்த திருவதிகை தலத்தினாலே தான் தேர் திருவிழாக்களை கோயில் விழாக்களாக கொண்டாடுகின்ற ஒரு வழக்கம் ஏற்பட்டது. இன்னைக்கு திருவாரூர் தேரழகுன்னு சொல்றோம்னா அதற்கு காரணம் திருவதிகை. இந்த கோயிலுடைய ராஜகோபுரம் உச்சி வெயிலேருந்து மாலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த நிழல் தரையில விழாது. இதை பார்த்து அதிசயப்பட்டுத்தான் ராஜராஜ சோழன் தஞ்சையில பெரிய கோயிலை அதன் நிழல் கீழே படாத வண்ணம் கட்டினார் என்பார்கள். இந்த திருவதிகை அட்டவீர தானங்களில் இந்த திருவதிகை திருக்கடம்பூர் இந்த 2 தலங்களில் மட்டும்தான் அப்பர் பெருமான், ஞானசம்பந்த பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகிய மூவரும் பதிகம் பாடியிருக்கிறார்கள். இந்த அட்டவீரத்தானங்களிலே மிக அதிக அளவிலே தேவார பாடல்களை பெற்ற தலமும் இந்த திருவதிகை தான். இதற்கு பெருமைகள் அனந்தம். கைலாயத்தில் இருக்கின்ற உள்ள அமைப்பை போல இந்த தலத்திலே உள்ள கோயிலும் கருவறைக்குள் ஒரு கோயிலிலும் இந்த கோயில் உள்ள கருவறைக்குள்ள ஒரு பிராகாரம் இருக்கின்றது. ஆனா இந்த பிராகாரம் இப்போ அடைக்கப்பட்டிருக்கின்றது. அது யூஸ் பண்ண முடியாத அளவு சிதிலமாயிருக்கின்றதுனால அப்படி பண்ணியிருக்காளான்னு தெரியல. இந்த கோயிலுடைய விமான அமைப்பும் கைலாயம் போன்று இருக்கிறதுனால இது தென் கைலாயம் என்று போற்றப்படுகின்றது. மதுரையில தான் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருமண காட்சி விசேஷம். அது மதுரையில போய் அந்த கோயில்ல திருமணம் பண்ணிக்கணும், மதுரை ஊர்ல திருமணம் பண்ணிக்கணும்ன்றவெல்லாம் நிறைய பேர் போவோம். ஏன்னா அது சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருக்கல்யாணம் நடந்த இடம்னு. அப்பர் பெருமான் ரொம்ப ஆசைப்பட்டா உங்களுடைய திருமண கோலத்தை பார்க்கணும்னு. அந்த இடத்துல இந்த திருவதிகையில அப்பர் பெருமானுக்கு தன்னுடைய திருமண காட்சியை அளித்தார் ஈஸ்வரன். அதனால இங்கேயும் திருமணங்கள் நடத்துவது என்பது ரொம்ப விசேஷம். இந்த தலத்துக்கு வந்து வழிபடுகின்ற அடியவர்களுக்கு உள்ளே இருக்கின்ற முப்புறங்கள் ஆணவமலம், கர்மமலம், மாயாமலம் என்ற திருப்புராதி அசுரர்களை ஈஸ்வரன் தயவதாட்சணியம் இல்லாமல் மெர்சிலஸா அழித்து விடுகிறார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இந்த இடம் திருப்புராதி அசுரர்களை அழித்ததுனால இந்த இடத்துல அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த இந்த தலம் அஷ்ட வீரஸ்தானங்கள் அந்த 8 தலங்களை காட்டிலும் அதாவது அந்த 8 தலங்களிலேயும் மிக சக்தி வாய்ந்த தலமாக கருதப்படுகின்றது. இதுல முருகனார் தமிழுக்கு மறுபடியும் வர சன்னதி முறையில பாடுறார். இந்த ஐதீகத்தினால்தான் வந்து ஈஸ்வரனை வழிபடுகின்ற திருவதிகையில அடியவர்களுக்கு இந்த மும்மலங்களை அவர் அசுரர்களை அழித்து விடுகிறார் அப்படின்றது முருகனாருடைய அனுபவமாகவே இருந்திருக்கின்றது. அவருக்கு திருவதிகை, திருப்பதி எல்லாமே திருவண்ணாமலை தான். பியாண்ட் தட் அவரால் திங்கே பண்ண முடியாது. அப்ப இந்த பகவான் என்ன பண்ணார் எனக்கு அப்படின்னா திருவதிகையில் அவர் பண்ணது எனக்கு இங்க பண்ணார் என்றார். அடியார் கெளியான் அம்பலத்தான் அவுணர் புறம்போல் என் புறமும் பொடியா புரிந்த புன்முறுவல் பொங்கு முகத்தான் வெங்கடவன் விடியாயிருள் சேர் இருவினையை வீட்டும் கதிர்வாழ் விழி நோக்கம்
படியா நின்றார் பரந்தாம பவிசு கண்டா படியிடத்தே பாட்டியும் படி பார்ப்பானும் அவன் பார்க்கும் பார்வை தன்னொடுமு புடியும் தன்னுட்புலப்படுமோ படிமக்களனா புரிந்தெம்மை விடிய செய்த வெங்கடவன் விளங்கு இளம் செஞ்ஞாயிற்றை கடியும் கனக கருங்களவாய் கலக்க கடவி கடுகுமினே. முருகனார் தமிழ் சொல்லிட்டு இருந்தா சொல்லிட்டே இருக்கலாம். இங்கே அடியார்கிளையான அம்பலத்தான். இந்த பிளேஸ் கூட ஏன் இவரு செலக்ட் பண்ணார்னா, அங்கே சிதம்பரத்திலே தலைமை குருக்களாக இருந்த உமாபதி சிவாச்சாரியார், அவருடைய குருவாக அவர் மதித்தது மறைஞான சிவம். இவர் உமாபதி சிவம். அந்த மறைஞான சிவாச்சாரியார குருவாக மதித்தார். அவர் அந்தனர் அல்லாதவர். அவர் ஒரு முறை கஞ்சியை குடிக்கும் போது வழிந்த அந்த உச்சிஷ்டத்தை இவர் கையில வாங்கி குடித்தார் உமாபதி சிவம். அதை கேள்விப்பட்டு அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் அரசனிடத்தில் சொல்லி, இப்படி ஒரு அந்தணர் அல்லாதவருடைய உச்சிஷ்டத்தை சாப்பிட்டவர் எப்படி தலைமை குருக்களா இருக்கலாம், அந்தணராவே எப்படி இருக்கலாம் அப்படின்னு. அரசன் நீங்க என்ன சொல்றீங்க, இந்த கோயில் விவகாரத்தில் அரசன் தலையிட்டதே கிடையாது, இந்த காலம் மாதிரி எல்லாம் கிடையாது. அவ சொன்னா அவரு ஊரை விட்டு வெளியில அனுப்பிச்சிடணும். அப்போ ஒற்றங்கொடி அப்படின்னு சிதம்பரத்துக்கு வெளியில இருக்கிற இடத்துல அவர் சிதம்பரத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டார். அங்க வெளியில அந்த எல்லைக்கு வெளியில கொற்றங்குடியில ஒரு ஆசிரமம் அமைத்துக் கொண்டு அவர் இருந்தார். நம்ம ஆசிரமம் அவர் அங்கே வாழ்ந்தார். அப்போ சாம்பான் அப்படின்றவன் தினமும் விறகு சப்ளை பண்றான் அந்த யாகத்துக்கு எல்லாம். ஒரு நாள் கடும் மழையை வரவழைச்சார் ஈஸ்வரன், அவனால விறகு சப்ளை பண்ண முடியல. அப்ப கேட்கிறார், என்ன ஆச்சு இன்னைக்கு எல்லாம் ஏன் டிலே ஆகுதுன்ற. ஒருத்தரு விறகு போய் இன்னைக்கு அவர் போடல, அதனால எல்லாமே லேட் ஆகுது. யார் அவரு அப்படின்னு. அப்ப ஈஸ்வரன் முன்னாடியே இவருக்கு சொல்றார், நான் ஒரு சீட்டு கொடுக்குறேன், இதை போய் நீ அவர்கிட்ட கொடு அப்படின்றார். அந்த சாம்பனும் வாங்கிக்கிறான். அத அவர் எதிரெல்லாம் நான் எங்க போக முடியும் அப்படின்றான். இல்ல ஒரு நாள் அவனை கூப்பிடுவாரு, அப்ப நீ இந்த ஞாபகமா இந்த ஓலையை வச்சுக்கோ கொடுத்துருன்னு. அதே மாதிரி இவரு கூப்பிட்ட உடனே அந்த சாம்பன் எதிராக நமஸ்காரம் பண்றான். ஏன்பா முடியலன்னா, கடுமையான மழை சாமி, முடியல, அதனால தான் இன்னைக்கு ஒரு நாள். எப்படிப்பா இப்ப இது பண்ணாம இருக்க முடியும், நீ ஒரு நாள்ன்ற அப்படின்னு பேசும்பொழுது, சாமி இந்த ஓலைய ஈஸ்வரன் கொடுக்க சொன்னார். ஆமா, அவர் தான் இதை கொடுத்து உங்ககிட்ட கொடு. திக்பிரமையாயிடுறது இவருக்கு. ஈஸ்வரன் கண்ணெதிரே பார்த்து அவரிடத்துல ஓலை வாங்கிக்கிற அளவு இவர் இவ்வளவு பெரியவரா என்று ஆச்சரியப்படுகிறார். ரொம்ப பயபக்தியோட அந்த ஓலையை வாங்கிக்கிறார். அப்போ அவரை பார்க்கறதுக்கே குறை சொல்ல ஆரம்பிச்சவர் பயந்து போகிறார். அதில் எழுதியிருக்கு, அடியார்க்கு எளியான அம்பலவன் மற்றும் குடியார்க்கு எழுதும் சிறுகை ஓலை. அடியவர்களுக்கெல்லாம் நான் உன்னை கமெண்ட் பண்றேன்னு நினைச்சுக்காது உமாபதி சிவம், நீங்க அப்படி நினைச்சுக்காதீங்க. நான் அடியவர்களுக்கு எளியவன் ஆரம்பிக்கிறார். அடியார்க்கு எளியான அம்பலவன் மற்றும் குடியார்க்கு எழுதும் சிறுகை ஓலை அப்படின்னு ஒரு சின்ன துண்டு சீட்டு, சிறு கை ஓலை, ஒரு ஹேண்ட் நோட். கரெக்டா சொன்னா ஒரு அன்அபிஷியல். இப்ப பெரிய பெரிய ஆபீஸ்லாம் நம்ம இன்ஃபார்மல் அன்அபிஷியல் நோட்னு போட்டுருவோம். அப்புறம் அபிஷியலா லெட்டர் அனுப்பப்பா, முதல்ல இதை கொடுத்து இதை முதல்ல வேலையை பண்ண சொல்லு. அது மாதிரி ஒரு சின்ன ஹேண்ட் நோட். பெற்றான் சாம்பானுக்கு முக்தி அளிக்க முறை. இப்ப இந்த ஓலையை கொண்டு வருகின்ற இந்த அவன் பெற்றான் சாம்பான், அவனுக்கு ஏன் பேர் இருந்ததுன்னா, ஈஸ்வரனாலே அனுகிரகிக்க பெற்றான், முக்தியை அருள பெற்றான், அதனால அவன் பெற்றான் சாம்பான். அவனுக்கு முக்தியை அளிக்க முறை. நீ அவருக்கு முக்தியை அளிச்சா அது இட் வில் பி இன் ஆர்டர், தப்பான காரியமா இருக்காது. he deserves it அப்படிலாம் சொல்றாரா. இவரும் ஒரு கவனத்துல இருந்து ஈஸ்வரன் சொல்லிட்டாரேன்னு தண்ணீரை தெளிக்கிறார் அவன் மேல. அவன் மாயமா மறைஞ்சு போயிடுறான், நேரம் கைலாசம் போயிடுறான்.
இதுக்கப்புறம் கதை இருக்கு. இருந்தாலும் இங்க ஈஸ்வரன் அப்பொழுது தன்னை அடியார்க்கு எளியான அம்பலவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நினைவு கூறுகிறார் இந்த பாட்டுல முருகனார். அடியார்க்கு எளியான அம்பலத்தான் அவனர் இங்கே ரமண மகரிஷிகள் சொல்றாரு, அடியார்க்கு எளியான அம்பலத்தான் சிதம்பரேசன் அடியோர்களுக்கு எளியவர். சாட்சாத் பகவானுக்கு மிஞ்சி ஒரு அடியோருக்கு எளியவரை பார்க்க முடியுமா? இப்படி போய் ஒரு சட்னி அரைக்கிறவரை பார்க்க முடியுமா? இல்ல இட்லி பண்றவரை தான் பார்க்க முடியுமா? இல்ல சாம்பார் வைக்கிறவரை தான் பார்க்க முடியுமா? கரிகான் இருக்கிறவரை பார்க்க முடியுமா? அடியோருக்கு எளியான்னு அப்படியே அந்த ஸ்வரூப ஈஸ்வர ஸ்வரூபமாக நம்மளையே வாழ்ந்து காண்பித்தவர். அப்படி அடியார்க்கு எளியான அம்பலத்தான் அவனர் புறம் போல் என் புறமும். அவனர்னா அசுரருடைய திரிபுறங்களைப் போல என் புறமும் என்னுடைய அகந்தை புறத்தையும் பொடியா புரிந்த புன்முறுவல். பகவான் சிரித்து சிரித்து சிரித்தே அழித்தார் என்னுடைய அகந்தை புறத்தை. பொடியா பண்ணிட்டார். புரிந்த புன்முறுவல் பொங்கு முகத்தான் வெங்கடவன். அப்படிப்பட்ட அந்த புன்முறுவலே போறோம். ஆனா அந்த புன்முறுவல் எப்படி இருக்கும்னா கலகல அடுத்த வருஷம் சிரிச்சிருவார் போல இருக்கும். அதுதான் புன்முறுவல். கலகலன்னு சிரிச்சுட்டா அவுட்டு சிரிப்பாயிடும். அந்த பகவானுடைய முகத்துல இருக்கிற அந்த புன்முறுவல் கணக்கமா சொல்வார். அந்த புன்முறுவல் மறக்கவே முடியாது. அது எப்படி சதா புன்முறுவல் எப்படி அவர் முகத்துல இருந்து கொண்டே இருக்கின்றது. அது என்ன பிரசன்ன வதனம்னா அவர்கிட்டதான் பார்க்க முடியும். இப்படியெல்லாம் கொண்டாடுவா. அப்படி அந்த பொங்கு முகத்தான் வேங்கடவன்னா எப்பொழுதும் பொங்கி பொங்கி பிரிட்டு கொண்டே இருக்கின்ற புன்முறுவல். ஆனா அது சிரிப்பாகாது. சிரிப்பா ஆயிடும். அப்படி தோணும் நமக்கு பார்த்தாக்க. அப்படி அந்த திருமதிகையிலே ஈஸ்வரன் அடியவர்களுடைய அகந்தை அழித்து விடுகிறார் என்பது தன்னை பொறுத்தவரையிலே உண்மையாயிற்று என்கிறார் முருகனார். திருமந்திரத்திலையும் அவர் எந்த காலத்திலேயோ சொன்னதுதான் அது. அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன் அந்த சிவபெருமான். அப்பணி செஞ்சடையான் ஆதி புராதன புராணன் முழு முதற் பொருள். அவரை விட பழமையானவன் கிடையாது. முப்புறம் செற்றினன் என்பர்கள் மூடர்கள். அவர் திரிபுரங்களை அழித்தார் என்று மூடர்கள் சொல்லுகின்றார்கள். அவ என்னத பண்ணது? திரிபுரங்களை அழித்தார்லாம் சொல்றாளே. முப்புறம் ஆவது மும்மல காரியம். இந்த ஆணவ கர்ம மாயா மலங்களாகிய மும்மலங்கள் செய்கின்ற காரியம்தான் இந்த முப்புறம். அப்புறம் எய்தது யார் அறிவாரே. அந்த முப்புறத்துக்கு தாண்டி அப்புறத்திலே ஆன்மபுறத்திலே எய்ததுன்னு என்னை தூக்கி போட்டது யார் அறிவாரே. இந்த கோயில்ல சித்திரை மாதத்துல அப்பர் பெருமானை பத்தி ஏன் அவ்வளவு சொன்னேன்னா, அப்பர் பெருமானுக்காக இங்க 10 தினங்கள் திருவிழா கொண்டாடப்படுகின்றது. வைகாசி மாசத்துல பிரம்மோற்சவம் நடக்கிறது. இதெல்லாம் இந்த கோயிலினுடைய வருஷத்துல ரொம்ப 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 அதி முக்கியமான திருவிழாக்கள். இதுல அப்பர் பெருமானுக்காக கொண்டாடப்படுகின்ற திருவிழா ஒன்று. இப்படி அளவு கடந்த ஆன்மீக சக்தி அப்படியே கொழித்து கிடக்கின்ற கழுமை கிடக்கின்ற இந்த புனித தலத்தை நம்மெல்லாம் வாழ்க்கையில ஒரே ஒரு முறையாவது போய் தரிசனம் பண்ணணும். போனோம் வந்தான்னு இருக்கக்கூடாது. போனா ஒரு 2-3 ஹவர்ஸ் அங்க ஸ்பெண்ட் பண்ணணும். இப்ப நான் சொன்னதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். அந்த ஈஸ்வரன் அளிக்கின்ற அந்த அளவு கடந்த இன்பத்தை அனுபவிக்கணும். அந்த முப்புறங்கள் நமக்கு உள்ளே அழிந்து போகின்றது என்ற ஞாபகம் நமக்கு இருக்கணும். அதனால ஆன்ம இன்பம் பெருகணும். அதற்காகவாவது ஒரே ஒரு முறையாவது இந்த திருவதிகை தலத்தை நாம் தரிசனம் செய்ய வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்களுக்காகத்தான் நிறைய பேர் இதை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். This is not just giving some details about it. நீங்க ஒரு சேத்ராலனம் போறள், அப்ப இதை ஞாபகம் வச்சுட்டு இதையும் ஒரு பார்ட் அண்ட் பார்சலா வச்சுட்டு அந்த பக்கமா போனா இதை கண்டிப்பா பார்க்கணும். அதாவது இப்போ பாம்பேல டெல்லியில இருக்கோம், சென்னை வந்தா ஒரு முறை போய் பார்த்துட்டு வரணும். தட் இஸ் த ஐடியா பிஹைண்ட் இட். அடுத்து
அச்சிறுபாக்கம். இந்த திருப்புர தகரத்தின் போது நடந்த மற்றொரு நிகழ்ச்சி அச்சை இருத்தது. விநாயக பெருமான் அச்சிருத்தல். அது இருத்த இடம் அச்சு இரு பாக்கம், அச்சிறுபாக்கம், இப்போது அச்சரப்பாக்கம்னு ஆயிடுது. சென்னையிலேருந்து சுமார் 96 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இந்த ஜிஎஸ்டி ரோட்ல, சதர்ன் கிராண்ட் ட்ரங்க் ரோடு. தட் இஸ் கிராண்ட் சதர்ன் ட்ரங்க் ரோடு. அதுல சென்னையிலேருந்து என்ன செங்கல்பட்டு, மதுராந்தகம், மேல்மருவத்தூர், இம்மீடியட்டா வித்தின் 2-3 கிலோமீட்டர்ஸ் அச்சரப்பாக்கம். அந்த அச்சரப்பாக்கம் கோயில். ஒரு முறை பாண்டிய மன்னன் வந்து இந்த தலத்துக்கு வரான், கஷேத்திராடனமா வந்துட்டு இருக்கான். அப்ப அவனுடைய தேர் அச்சு முடிஞ்சுதாங்க. அதுனா அது இடம் விசேஷமா என்னன்னு தெரியல. அப்போ ஒரு பச்சோந்தி ஓடித்து, ஒரு கெமலியா. அது கோல்டன் கலர்ல இருக்கு. அது என்ன அதுன்னு அதை துரத்தி கொண்டு போகிறான். அது ஒரு மரத்துல ஓடி மறைஞ்சது. அப்ப அந்த மரத்தை வெட்டி அது என்ன அது உள்ள போய் ஒழிச்சுட்டு இருக்கு அப்படின்னப்போ அங்க ரத்தம் வந்தது. இவனுக்காக மனித உடல் இருக்கா என்ன, எப்படி ரத்தம் வருது, ரொம்ப துன்பப்பட்டு தெரியாம பண்ணிட்டோமேன்னு கவலைப்பட்டு, அப்போ அவருடைய கனவுல ஈஸ்வரன் வந்து, நான் தான் அந்த பச்சோந்தியா வந்தேன், நீ அங்க எனக்கு ஒரு கோயிலை கட்டுன்ற. அப்போ அந்த மரத்துல வந்து பார்த்துட்டு, சரி இந்த இடத்துல ஈஸ்வரன் கோயில் கட்ட சொல்லிட்டாரு அவருக்கு அப்படின்னப்போ அங்க ஒரு முனிவரை பார்த்தான். இவருக்கு தர்ம சங்கடம், ஏதோ ஒரு விரதம் வச்சுட்டு இருக்கான், இவ்வளவு கஷேத்திராடனம் பண்ணணும்னு. எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கோயிலை கட்டுறதுக்கு நமக்கு சந்தர்ப்பம் இல்லையா, என்னடா பண்றதுன்னு அந்த முனிவரை கிட்ட தன்னுடைய கவலையை சொல்லும் போது, நான் அவனை கட்டி கொடுக்குறேன்றார் அவர். அவர் பேர் திருநேத்திரதாரி. அரசனுடனே மகிழ்ந்து கூட அமைச்சர்கள் எடுத்து, இவர் எவ்வளவு பணம் வேணுமோ கொடுங்க, எல்லா வசதிகளும் பண்ணி கொடுங்க, தச்சர்களை அனுப்புங்க, என்னென்னவோ பண்ணுங்க, இவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு ஒத்துட்டாரு. அதனால இதை நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்றான். அது போய் கஷேத்திராடனம் முடிச்சுட்டு வரும்போது அந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. அவனுக்கே ஆச்சரியமா இருந்தது. அப்போ எந்த கோயிலையும் இல்லாம இங்க 2 சிவ சன்னதி, 2 அம்பாள் சன்னதி, 2 கொடிமரம், 2 நந்தி, 2 பலிபீடம். இது என்ன இது? முனிவரை போய் நமஸ்காரம் பண்ணி, இது எங்கேயுமே இப்படி நான் பார்த்தது இல்லையே அப்படின்னா, ஒன்று எம்மை ஆட்கொண்ட அருளிய பெருமானுக்கு எமையாட்சீஸ்வரர், மற்றொன்று உண்மை ஆட்கொண்டதுனாலே உமையாட்சீஸ்வரர். அதனால 2 ஆட்சிபுரீஸ்வரர் கோயில் இதெல்லாம் சொல்லுவா சாதாரணமா. ஆனா இருப்பது எமையாட்சீஸ்வரர் சன்னதியும் உமையாட்சீஸ்வரர் சன்னதியும் அங்க இருக்கு. அங்க உமை என்பது அவர் அரசனுக்காக சொன்னாலும் கூட எல்லாரும் நினைச்சுக்கிறது அந்த உமையம்மை, அந்த பராசக்தியை ஆட்கொண்ட ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லு அப்படி வச்சுண்டா. இந்த ராஜகோபுரத்துக்கு நேர உமையாட்சீஸ்வரர் சன்னதி இருக்கு. கோயில் நடுவுல ராஜகோபுரத்துக்கு தள்ளி அமைந்துள்ள கொடிமரம், நந்தி, பலிபீடம், இதற்கு நேர ஆட்சீஸ்வரர் சன்னதி இருக்கு. இந்த ஆட்சீஸ்வரர் லிங்கம் ஸ்வயம்பு லிங்கம், ஸ்தல விருட்சம் சரக்கொன்றை மரம். இதன் அடியில ஈஸ்வரனை வழிபடும் தோற்றத்துல அந்த திருநேத்திரதாரி முனிவர் காட்சி அளிக்கிறார். இந்த ஒரு வருடமும் சித்திரை திருவிழாவின் போது இந்த கொன்றை மரத்திலே, சரக்கொன்றைன்னு சொன்னாலே அந்த மரத்துல புஷ்பங்கள் பூக்கும். ஆட்சீஸ்வரர், ஆட்சிபுரீஸ்வரர், அச்சு கொண்டருடைய தேவர், யமயாட்சீஸ்வரர் என்று இறைவனுக்கு திருநாமங்கள். பராசக்திக்கும் இளங்கினி அம்மை, உமையாம்பிகை என்ற 2 சன்னதிகள். 2 பராசக்தி சன்னதி இருக்கு இல்லையா, ஒன்று இளங்கினி அம்மை, இன்னொன்று உமையாம்பிகை. இந்த ஆட்சீஸ்வரர் சதுர வடிவில் இருக்கிற லிங்கத்தில் எழுந்தருளி இருக்கிறார். உமையாட்சீஸ்வரர் லிங்கம் எல்லா கோயிலும் இருக்கிறபடி வட்ட வடிவமான ஆவுடையார் மேல இருக்கு.
இந்த உமையாட்சீஸ்வரர் சன்னதி பின்னாடிதான் அம்பாளும் ஈஸ்வரனும் திருமண கோலத்துல காட்சி அளிக்கின்றார்கள். அகஸ்திய முனிவர் என்ன பண்ண, அவரை தான் ஈஸ்வரன் கைலாசத்துல கல்யாணம் பண்ணிக்கும் போது பூமி எல்லாரும் அங்க வந்து சேரவே அது தாழ்ந்து போச்சு. இது ஏதாவது விபரீதமாயிட போறதே அப்படின்னு இந்த பேலன்ஸ் பண்றதுக்கோசரம் யார் அனுப்பலான்னு அகஸ்தியரை தேர்ந்தெடுத்து, நீங்க தெற்க போங்க, அப்பதான் இது பூபாரம் கொஞ்சம் கரெக்டா பேலன்ஸ் ஆகும் அப்படின்ற அவருக்கு ரொம்ப மன வருத்தத்தோட வந்துடுறார். என்ன இந்த மாதிரி எனக்கு திருமண காட்சி நீங்க காமிக்கல அப்படின்னு. அப்போ நீ எங்க விரும்புறியோ நான் உனக்கு காட்சி கொடுக்குறேன், நீ ஏன் அதை பத்தி கவலைப்படுற அப்படின்றார். வந்தவர் சும்மா இருந்தாரா? 17 இடங்கள்ல வேண்டிட்டார். அந்த 17 இடத்துலயும் விடாம அகஸ்தியருக்கு திருமண காட்சியை, கைலாசத்துல பண்ண அந்த திருமண காட்சியை மீண்டும் மீண்டும் காண்பித்தார். அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து பார்த்து மகிழ்ந்தார், தரிசனம் செய்து மகிழ்ந்தார் அகஸ்தியர். அப்படி அகஸ்தியர் கேட்டுக்கொண்ட இடங்கள், அந்த திருமண காட்சியை காமின்னு கேட்டுக்கொண்ட இடங்களிலே இது ஒன்று, இந்த அச்சிறுபாக்கம் ஒன்று. அப்படி ஒரு விசேஷம். இந்த உமையாட்சீஸ்வரர் சன்னதி அந்த பிராகாரத்துலதான் ஸ்ரீனிவாச பெருமாள் அலுமேலு மங்கத்தாயார் சன்னதி இருக்கு. இதுல இன்னொரு விசேஷம், ஸ்ரீனிவாச பெருமாள் ஆவுடையார் மீது எழுந்த நின்ற வண்ணம் காட்சி அளிக்கிறார். மகாவிஷ்ணுவுக்கு பெருமாளுக்கு 3 கோலங்கள். ஒன்று நின்ற கோலம், இன்னொன்று இருந்த கோலம், மூன்றாவது கிடந்த கோலம். இந்த கிடந்த கோலம்ன்றதான் அனந்த சயனம், பாம்பு படியில படுத்துன்னு விடுறது நிம்மதியா. இருந்த கோலம் கொஞ்சம் விசேஷம், ஏன்னா கொஞ்சம் ரேரு, உட்கார்ந்து இருக்கிறது. நின்ற கோலம் எல்லா இடத்துலயும், நிறைய இடத்துல நின்ற கோலம். இங்கே ஆவுடையார் மீது நின்ற கோலம் என்பது இங்கே விசேஷம். இந்த மாதிரியான காட்சி திருப்பார்கடல் ஊர்லயும், இந்த காவேரி பாக்கம் பக்கத்துல இருக்கு. இந்த வேலூர்ல இருந்து போலூர் போற சாலையில சந்தவாசல்னு ஊர் வரும், அதுக்கு பக்கத்துல ஊமைக்கு குரல் கொடுத்த உத்தமராயர்னு ஒரு கோயில் இருக்கு. எல்லா ஸ்தல புராணங்கள்லாம் நடந்த நிகழ்ச்சிகள், புராணம்னு பேச்சுக்கு சொல்றது, தே ஆர் நாட் அட் ஆல் மைத்தலாஜிக்கல். அந்தந்த இடத்துல அது நடந்ததுனால அங்க கோயில் வந்திருக்கு, அந்த நிகழ்ச்சியினால. இங்கே ஊமைக்கு குரல் கொடுத்தார், பேசும்படியா செய்தார் அந்த உத்தமராயர். அந்த கோயில்ல இது மாதிரி ஆவுடையார் மேல நின்ற வண்ணம் இருக்கின்ற பெருமாளை பார்க்கலாம். உமையாட்சீஸ்வரர் சன்னதி முன்னாடி இந்த நந்தி கண்களை மூடிக்கொண்டு தியானத்துல இருக்கிறது. எப்போதும் அலர்ட், எப்போ நமக்கு ஆத்ம ஞானம் கிடைக்குமோ தெரியாது, ஈஸ்வரன் என்ன சொல்வாரோ, எப்ப கொடுப்பாரோ, அப்படி அதுல அமைதியோ அமைதி, அப்சல்யூட் கான்சென்ட்ரேஷன். இப்படியெல்லாம் இருந்துட்டா நம்ம வாழ்க்கைய தெய்வீக வாழ்க்கையா மாறிடும். அதுதான் நந்திகேஸ்வர பெருமாள். அப்படி ஒரு அட்டென்ஷன். அது ஏதோ கண்ண மூடிட்டு தூங்குறது இல்லை. தட் இஸ் இன்டென்சஸ்ட் ஆக்டிவிட்டி. இது அந்த இடத்துல அந்த நந்தி கொஞ்சம் விசேஷமா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதை இதை உணர்ந்து அந்த நந்தியை பார்த்தோம்னா நமக்கு அப்படியே புல்லரிக்கும். இந்த நந்திகேஸ்வர பெருமானுடைய அடியில தான் திருநேத்திரதாரி முனிவருடைய ஜீவ சமாதி ஆயிருக்கார், உயிரோட சமாதி ஆயிருக்கார். எப்போதுமே ஒருத்தருடைய ஜீவ சமாதி ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ராகவேந்திர சுவாமி மாதிரி எல்லாம் அந்த ஜீவ சமாதி ரொம்ப உயிர் துடிப்போட இருக்கும். அவருடைய சன்னதி அங்கதான் இருக்குன்னு சொல்லுவா, அந்த நந்தியினுடைய கீழே. அதுக்கு மேலதான் நந்தி, உமையாட்சீஸ்வரர் சன்னதி முன்னாடி இருக்க நந்திகேஸ்வர பெருமான் இருக்கார். இங்க ஐயப்ப சுவாமி சன்னதி ரொம்ப விசேஷம். இந்த ஐயப்ப சுவாமியுடைய திருக்கோலமும் விசேஷமா இருக்கும். இவ்வாறு ஐயப்ப சுவாமி காட்சி அளிப்பது காஞ்சிபுரத்துல, திருவனந்தபுரத்துல, திருநந்திபுரம்னு செம்மனசேரி, செம்மன் ஏரி, அது சவுத்தார்காட்டுல இருக்கு. தென்னார்காடு மாவட்டத்துல பேரணி அப்படின்ற ஊருக்கு பக்கத்துல இருக்கு. இந்த ஊர்கள்ல தான் இந்த மாதிரி ஒரு
யுனிக் ஐயப்ப சுவாமியுடைய திருக்கோலம், காண கிடைக்காத ஒரு திருக்கோலம் நமக்கு தரிசனத்துக்கு கிடைக்கின்றது. கோயிலுக்கு வெளியில, டோட்டலா வெளியில, மேற்கு திசையை பார்த்தவாறு அச்சுமுறி விநாயகர் எழுந்தருளி இருக்கிறார். இவர் தான் இந்த அச்சிறுபாக்கம் கோயில் வர்றதுக்கு இவர் தான் காரணம். இந்த ஸ்தலம் பெயர் அச்சிறுபாக்கம்னு வர்றதுக்கு காரணமே இவர் தான். இவரை இங்க வந்து வழிபட்டு போவர்கள் வாழ்க்கையில எல்லா தடைகளையும் தாண்டி போவார்கள்ன்றது ஐதீகம். ஏன்னா அவர் அந்த இடத்துல அவ்வளவு சக்தியா இருக்கிறதுனால விக்னங்களை எல்லாம் தீர்த்து வைக்கின்ற விக்னேஸ்வரரா அங்க இருக்கார். அருணகிரிநாதர் கூட இந்த அச்சிறுபாக்கத்தை அவர் பாடிய முதல் பாடல்லையே பாடியிருக்காரு. அப்படி ஒரு விசேஷம் இந்த அச்சிறுபாக்கத்துக்கு. கைத்தல நீரை கனி அப்பமோடவள் போரி தப்பிய கரி மூகன் அடி பேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் ஊரைபவர் கற்பகமேனு வீணை கடி தேகும் மொத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொருள் தீரள் பூய மதையானை மதள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கோடு பணிவேனே. அப்படி ஆரம்பிக்கிறார். அதுல சொல்றார், புறமேறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீர அதிதீரா. அப்படிப்பட்ட அப்புனமதனிடை அச்சிறு முருகனை அக்கணமணம் அருள் பெருமாளே. அச்சிறு முருகனை, அது என்ன குழந்தை, சின்ன பையன், இளையவர் தானே அவரு. விநாயகருக்கு அவர் தம்பி தானே. அந்த சிறு முருகன் அவருக்கு சிறியவர் தானே. அதனால சிறு அதனால முருகன் சிறியவர் இல்லை, விநாயகருக்கு சிறியவர். அச்சிறு முருகனை அப்புற மதனிடை அக்குற மகளோடு அக்கணமே அவரு முருகப்பெருமான் ஆசைப்பட்ட அக்கணமே மனம் புய்வித்து வைத்த அதிதீரா அப்படிலாம் பாடுறார். அங்க முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா என்று இந்த அச்சிறுபாக்கத்தை அருணகிரியார் அவருடைய முதல் பாடலிலேயே அதை குறிப்பிட்டிருக்கிறார். எப்படி ஒரு விசேஷம் இந்த ஸ்தலத்துக்கு. இதுல இன்னொரு விசேஷம், இந்த ஆட்சிபுரீஸ்வரர் கோயில்ல, ஆட்சீஸ்வரர் கோயில்ல திருப்புரதகரத்திலே ஈஸ்வரனாலே தகிக்கப்பட்ட வதம் செய்யப்பட்ட அந்த தாரகாசுரனும் வித்யுன்மாலியும் பாலகர்களாக இருக்கிறார்கள். இதுதான் ஈஸ்வரனுடைய விசேஷம். சூரபத்மனை முருகப்பெருமான் எப்படி சேவலும் மயிலுமாக்கி தன்னுடைய வைத்துக் கொண்டார், இப்படி அது மகாவிஷ்ணுவா இருந்தாலும் சரி, ஈஸ்வரனாக இருந்தாலும் சரி, எதிரிகளை, தன்னுடைய கடுமையான பகைவர்களை தனக்கு அணுக்க தொண்டர்களாக ஆக்கி கொள்ளுகிறார்கள். மகாவிஷ்ணு தான் எடுத்துக்கோங்களேன். ஜெயன் விஜயன் 3 பிறப்பு எடுக்கிறா. இரண்யாட்சிகள், யகசிபு, ராவணன், கும்பகர்ணன். இந்த பக்கம் இதுல சிசுபாலன் அவனுடைய தம்பி. இந்த எல்லாரையுமே துவாரபாலகர்களை வச்சுக்கிறார். அவர் துவாரபாலகர்கள் தானே. அப்படி இந்த ஈஸ்வரன், அங்க ஈஸ்வரனோ மகாவிஷ்ணுவோ எல்லாம் ஒண்ணுதான். அது பரமாத்மா வஸ்து. அதனுடைய இயல்பு அழிச்சு விடுறது இல்லை, நிரந்தர வாழ்வை கொடுப்பது. தட்சணையே இந்த ஆட்டுத்தலை கொடுத்து நிரந்தரமாக்கினார், அவருக்கு சிரஞ்சீவி ஆக்கினார். அவ்வளவு கடுமையா ஈஸ்வரனை நிந்தித்தவன் இன்னொருத்தர திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஆட்டுத்தலை வச்சது கூட அவன் தக்ஷ பிரஜாபதி, அவன் அவ்வளோ அழகா அவ்வளோ கம்பீரமா அப்படிலாம் இருந்ததுனால அந்த முகத்தின் வசீகரத்தினாலே அவனுக்கு மீண்டும் பழைய வாசனை அகந்தி துளுத்துக்க போறதோன்றதுக்காக ஆட்டுத்தலையை வச்சார். அகந்தியை அடியோடு அழித்தார், நிரந்தர வாழ்வு கொடுத்தார். இதெல்லாம் இந்த ஈஸ்வரனிடத்துல இருக்கின்ற பரிபூரண கருணாகடாட்சம், பரமகாருண்ய ஸ்வரூபம். பகவானும் அப்படித்தான். அவர் மேல பெருமாள் சாமின்ற ஒரு அணுக்கு தொண்டரா இருந்தார்.
அப்புறம் கடைசியில தான் தான் மேனேஜரா இருக்கணும்னார். பகவான் ஒத்துக்கல. அவருடைய அகந்தையை அவரு அடிக்கும் விதத்துல அவரை இல்லாம பண்ணிட்டாரு மேனேஜரா. அதுக்கு அவர் கோச்சிட்டு கோர்ட்டுக்கே போனார். பகவான கோர்ட்டுக்கு இழுத்த புண்ணியமூர்த்தி. கடைசியில வாழ்க்கையில அதெல்லாம் முடிஞ்சு கிடிஞ்சு அது லார்ட் எஸ்கின் பிரபு அப்ப இருந்தார். லார்ட் எஸ்கின் அவரு கோர்ட்டு வந்து அவரு ஆசிரமத்துக்கு போட்டோம், அவர் இங்கெல்லாம் வரக்கூடாதுன்ட்டார். இதெல்லாம் ஒரு அதிசயங்கள் வாழ்க்கையில. அதுக்கு அற்புதமா பதில் சொல்றார் அந்த கோர்ட்ல. அவெல்லாம் ஆச்சரியப்படுறா, ஒரு துறவி இப்படிதான் பதில் சொல்ல முடியுமான்னு. எடக்கு எடக்கு மடக்கி மடக்கி கேட்கிற. இவருக்கு அவ தடுக்கல பூந்தா இவரு பாலத்தில் பூந்தா தடுக்கல பூந்தா அது மாதிரி. அவர் ஒரு வழியில வந்தா இவர் ஒரு டேஞ்சன்ஷியலா வெளில போறாரு. அந்த கேள்வி பதிலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்படிப்பட்ட பெருமாள் சாமி கடைசி காலத்துல கஷ்டப்பட்டப்போ அவர் ஏதோ ஒருத்தர் வச்சிருந்தா இனிமே நாங்க வச்சுக்க மாட்டோம்னு ஆசிரமத்துல விட்டுற. ஆசிரமத்துக்கு நாங்க இவரை எப்படி வச்சுப்போம்னு சொல்லி அவ கிட்ட போன இப்படி 2 வாட்டி 3 வாட்டி நடக்கிறது. அப்ப பகவான் அதை கேள்விப்படுறார். வந்தா இங்கே இருக்கட்டுமே அப்படின்னு விடுறார். அப்போ அவர் பெருமாள் சாமி கதறுன்னு கதற, எனக்கு நரகம் தான் கிடைக்கும் பகவானே. இவ்வளவு என் மேல எல்லாரும் என்னை கை விட்டப்போ நீங்க கை விடாம என்ன இருக்கட்டுமே நான் பாத்துக்கிறேன்ட்டு. இதுக்கு நான் என்ன எவ்வளவு பாவத்தை புரிஞ்சவனுக்கு நீங்க இப்படி ஒரு கருணையை காமிக்கிறீங்களே கதறார், அழறார். ஒண்ணு மட்டும் நிச்சயம் பகவானே, நான் நரகத்துக்கு தான் போவேன், இதுல வந்து சந்தேகமே இல்லை அப்படின்றார். அப்ப பகவான் சொன்னாரா, இதெல்லாம் குஞ்சுசாமிகள் சொல்லும் போது நீங்க கேட்கணும். அவர் இன்னும் ரொம்ப டீட்டெயிலா சொன்னார். அப்ப பகவான் சொன்னாரா, ஏன் நரகத்துல நான் இல்லையா என்ன? அவரால் அழுகையை தாங்கவே முடியலையா பெருமாள்? அதாவது நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன், உன்னை காப்பாற்றியே தீருவேன். இந்த ஒரு உத்தரவாதத்தை பெருமாள் சுவாமி மூலமாக நம்ம எல்லோருக்கும் பகவான் கொடுத்திருக்கார். ஹைலி இன்ஸ்பைரிங். நமக்கு தேவைப்படுவதெல்லாம் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையையும் பகவான் தான் நமக்கு கொடுக்கிறார். சாயா அன்பினை நாள்தோறும் தாயாய் வளர்த்தோய் போற்றி என்று வடிவாசக பெருந்தகை புகழ்வது சாதாரண வார்த்தைகள். இதை மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்து இந்த அச்சிறுபாக்கம் திருவதிகை, நான் இன்னைக்கு முருகப்பெருமானுடைய இது கொஞ்சம் பண்ணணும்னு பார்த்தேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரஷ் அப். இந்த முருகப்பெருமானுடைய அந்த சரித்திரம் இன்னும் அற்புதமானது. இந்த திருவதிகையையும் இந்த அச்சிறுபாக்கத்தையும் இந்த அளவு நாம் விஸ்தாரமாக பார்த்ததுக்கு நாம் எல்லோரும் உண்மையிலேயே பாக்கியம் செய்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த வகுப்பை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். அடுத்த வகுப்பிலே முருகப்பெருமானுடைய அந்த அசாத்தியமான பெருமையை பார்ப்போம் என்று சொல்லி அமைகிறேன். உங்க எல்லாருக்கும் நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. सर्वे जना सुखिनो भवन्तु, लोका समस्ता सुखिनो भवन्तु, सर्वसन्मंगलानि भवन्तु. ओम शांति शांति शांति. हरि ओम तत्सत्, हरि ओम तत्सत्, हरि ओम तत्सत्.